நம்ம இன்னைக்கு டெக்கரேட்டிவ் லேம்ப் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த பர்ட்டிகுலர் லேம்போட பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ் கட் ஃபர்னிச்சர் மெட்டல் லேம்ப்ன்ட்டு. இதில மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்கு. ஓகேங்களா? இதில வந்து பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. இது நாங்க அமேசான்ல தான் வாங்கியிருந்தோம். உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் எல்லாம் தனித்தனி பாக்ஸ்ல வந்து போட்டு சேஃபா தான் வந்தது. இதில ஒண்ணு ஒண்ணு அன்பாக்சிங் பண்ணி என்னன்றது பார்க்கலாம். இதில வந்து கார்ட்போர்ட்ஸ் இருந்தது. அந்த ஷெல்ஃப்க்கு யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து இது கார்ட்போர்ட்ஸ். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஈவன் அதோட ஸ்க்ரூஸ் எல்லாமே கூட தனித்தனியா பேக்கேஜ்ல குடுத்துருந்தாங்க. இப்ப இந்த லேம்போட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய லேம்பா இருந்தது. ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து இருக்கும். இதில நெறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாம் வருது. நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ, எங்களுக்கு பிடிச்ச மாதிரின்றதுல இதில நாங்க ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியானத செலக்ட் பண்ணோம். அ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இதில வந்து ஹோல்டர்ஸ் வந்து அது கூடவே வந்தது. நல்ல மெட்டீரியல் தான். ஏன்னா யூசுவலா வந்து வெளியில நம்ம வாங்கும்போது எப்படி நல்லாருக்குமா என்னன்றது தெரியாது. பட் இது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நல்லா இருந்தது குவாலிட்டியா. இது கூடவே அந்த மெட்டல் பைப்ஸ் எல்லாம் இருந்தது. அது வந்து கனெக்டர் மாதிரி யூஸ் பண்றதுக்காக. இது ரொம்ப லாங்கா வரும் இந்த லேம்போட இது. ஸோ ஸ்டாண்டிங் லேம்ப் இல்லையா? ஸோ இதில வந்து அந்த பைப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் யூசுவலா பார்த்தீங்கன்னா, நார்மல் பெயிண்ட் கோட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. இதில வந்து இவங்க பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, யூசுவலா நார்மல் பெயிண்டிங் பண்றதுல வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்ததுன்னா நல்லா தெரியும். இந்த பவுடர் கோட்டிங்கோட பைப்ஸ்ல வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிலேயே ஸ்க்ரூஸ் குடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து அட்டாச் பண்றதுக்கு, யூஸ் பண்றதுக்கு. அது கூட உள்ள லேம்ப் குடுத்துருக்காங்க. இது இப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதோட அடாப்டர் இருக்கு இல்லைங்களா? அத ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கணும். அடாப்டர்லயே வந்து 3 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். கரெக்ட்டா இந்த மெட்டல் பைப்ஸ் வந்து செட் ஆகுற மாதிரி. இப்போ அந்த ஹோல்டுல அந்த மெட்டல் பைப்ஸ வந்து ஸ்க்ரூ பண்ணிடணும். இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல டாப்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தான் பாட்டம் அட்டாச் பண்ணணும். அப்பதான் உங்களால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து இது கிளாக் வைஸ் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மேல இருந்து பண்ணும்போது தான் கரெக்ட்டா வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் சின்ன பார்ட்ட வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணணும்னா, எல்லா மெட்டல் கார்ட்போர்ட்ஸ்லயுமே வந்து ஒரு நாப் இருக்கும். அந்த நாப் வந்து உள்ள வச்சிருக்க மாரி வச்சிருப்பாங்க. அத ஜஸ்ட் அந்த நாப வெளியில இழுத்தோம்னா, கரெக்ட்டா இந்த ஹோல்ஸ்ல வந்து அந்த மெட்டல் பைப்ப வந்து அட்டாச் பண்ற மாரி உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரொவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத வச்சு ஜஸ்ட் கிளாக் வைஸா ஸ்க்ரூ பண்ணா மட்டும் போதும். இப்போ ஒரு இதுல டோட்டலா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒண்ணொண்ணுத்தும் பண்ணும்போது, மேல இருந்து அடுத்து 1, அடுத்து கீழ 3மே அப்படி அட்டாச் பண்ற மாரி தான் இருக்கும். லாஸ்ட்டு கீழ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டுக்குன்ட்டே ஒரு நாப் மாரி தனியா குடுத்துருப்பாங்க. கீழ ஹோல்ட் ஆயி ஃப்ளோர்ல வந்து இருக்கிறதுக்கு. ஸோ அதையும் வந்து கீழ வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்ப எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு வந்து எப்படி இருக்கும்னா, மேல வந்து ஹோல்டர், அடாப்டர் இருக்கும். கீழ வந்து ஃபுல் செட்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப வந்து நம்ம லைட் எப்படி வந்து இதில அட்டாச் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல ஒரு கலர்ஃபுல்லான அந்த ஒரு லைட்டோட ஃபேப்ரிக் மெட்டீரியல் குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அத எடுத்து மேல இன்சர்ட் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, இது ஹோல்ட் ஆகறதுக்காக ஒரு ரிங் மாரி குடுத்துருப்பாங்க. அந்த ரிங்க ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டுறணும். ஸோ அதுலருந்து அது வெளியில வராம இருக்கிறதுக்காக தான். ஏன்னா, இதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ரிங்க வந்து நீங்க நல்லா டைட் பண்ணிடணும். பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு லைட் குடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த லைட்ட வந்து அந்த ஹோல்டர்ல போட்டுடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லுக்கு. இது வந்து நான் வீட்ல இருக்கிற டெக்கரேட்டிவ் திங்ஸ வச்சு நான் அதில அந்த ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். லாஸ்ட்டு ஃபைனலா அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்னாப்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
எப்படி ஃபைனலா லுக் இருக்கும்ன்றது உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு ஸ்னாப்ல வந்துரும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.